விடுகிற பொழுது அந்த மாணவர் என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் இடது காலில் மாட்டாரு. செருப்பு அணிந்து விடும் போது ஃபர்ஸ்ட் இடது காலில் மாட்டி விடுறாரு அந்த மாணவர். அப்ப ஹஜ்ரத் ஹசன் பாக்கவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் 80 வருடம் நபியினுடைய இந்த சுன்னத்தை நான் விட்டதே கிடையாது. அதை மாத்தி விட்டுவீங்க போலப்பா. முதல்ல வலது கால செருப்ப மாட்டு அப்படின்னா அல்ல நம்ம வாழ்க்கையில நசீபாக்குவாங்க. செருப்ப மாட்டணும்னு முடிவு பண்ணிட்டா வலது கால முதல்ல மாட்டணும், அப்புறம் இடது கால மாட்டணும். இது நபியினுடைய சுன்னத்து. யாரெல்லாம் வலது கால மாட்டி அப்புறம் இடது கால செருப்ப மாட்டிட்டு போறாங்களோ, அந்த நபியினுடைய சுன்னத்தோட போறாங்களோ, எல்லா காரியமும் வெற்றி அடையும். அல்லாஹ் அவங்க தௌஃபீக் செய்வாங்க. பெரியமானவர்களே, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபியினுடைய வாழ்க்கையை சுன்னத்துகளை ஒருத்தர் தொடர்ந்து விட்டானேயானால், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபக்கிஹ் மார்க்க சட்ட வல்லுநர்களுடைய தலைவர். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, யாரெல்லாம் சுன்னத்துகளை தொடர்ந்து விட்டுக்கொண்டே வருவார்களோ அது அவர்களை இறை நிராகரிப்பின் பக்கம் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க. இறை நிராகரிப்பின் பக்கமே அது கொண்டு போயிடும். எதை விடுவதனால? சுன்னத்துகளை விடுவதனால். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய சீரவி, தாபீகள்லயும் முதல் தாபி, பல சஹாபாக்களை பார்த்தவங்க, வாழ்க்கையை பார்த்தவர்கள். ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த மாதிரி மஜ்லிஸ்ல பயான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சுன்னத்தை பத்தி ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசிக்கிட்டே இருக்கும்போது மஜ்லிஸ்ல இருந்து ஒருத்தர் அவன் சொன்ன வார்த்தையை உங்க காதுல கேட்டுட்டாங்க. என்ன சொன்னா தெரியுமா? சுன்னத்து தானே. आजकल हम बोलते नहीं, அப்போ நம்ம சொல்லுவோம், ஏன்னா பாபா தூக்கி போட்டு சொல்லலாமே, தானே வை வரலாறு தான் நீங்க சொல்லலாம். கண்டை காலத்துக்கு மேல கொஞ்சம் கட்டாம போய் சுத்தத்து தான் நம்ம பார்த்துக்கலாம். தாடி கொஞ்சம் பெருசா வைக்கலாமே, இந்த தாடி வைக்கலாமே, சுத்தத்து தானே பார்த்துக்கலாம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுன்னத்துகளை பத்தி உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மஜ்லிஸில் இருந்து ஒரு ஆளு சுன்னத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக பேசியதும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபப்பட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல எந்திரினாங்க மஜ்லிஸ்ல இருந்து, முதல்ல எந்திரினாங்க, வெளியே போ மஜ்லிஸ்ல இருந்து. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் அவனை எழுப்பி வெளியே போன்னு சொல்றீங்க? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவனுடைய வாயில் இருந்து குஃப்ரினுடைய வாடை அடிக்குதுதான்.